அனைவருக்கும் வணக்கம். சாம்சங் வாரம் புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணி எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுக்கும் சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வரிசையில் சாம்சங் அவங்களோட ஏ சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி A70 போன வாரம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி A70 ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்களா, இல்லை இன்னும் பெஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கலாமா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. சாம்சங் கேலக்ஸி A70 ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்சுக்கான ஃபீச்சர்ஸும் இருக்குது, ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஃபீச்சர்ஸும் இருக்குது, சிலது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஒரு காம்பினேஷன் ஃபீச்சர்ஸோட தான் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பெஸ்ட்டாக இருக்குது, என்ன இதில் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பெஸ்ட்டாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இதோட ப்ராசஸர். இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 675 லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளாக்ட் அட் 2 GHz. இதோட ஜிபியூ பார்த்தீங்கன்னா அட்ரினோ 612 கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 675 அப்படின்னாவே இது ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர். ஆனால் ஜிபியூ வந்து 612 கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 675 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சாம்சங் எப்போவுமே EXYNOSல தான் லான்ச் பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஸ்னாப்ட்ராகன் 675 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். செகண்ட் மோஸ்ட் பெஸ்ட் ஃபீச்சர் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே. சாம்சங் வந்து இதில் ஒரு ஃப்ளாக்ஷிப்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED இன்ஃபினிட்டி U டிஸ்பிளேயோட இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை 6.7 inch. ஸோ கண்டிப்பாக ஒரு டாலர் டிஸ்பிளே நமக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட இது வருது. அதோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை இது வைட் வைன் L1 சர்டிஃபைட். அதனால நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைமில் பெஸ்ட்டாக வீடியோ ஸ்ட்ரீமிங் நீங்கள் பண்ணலாம். அடுத்த அசத்தலான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பேட்டரி. இதில் வந்து 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் ஒரு மாடரேட் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக 1.5 நாள் சார்ஜ் நிற்கும். அது மட்டும் இல்லை 25 watts சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதை சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களோட சார்ஜிங் வந்து ரொம்பவே குவிக்காக இருக்கும். அடுத்த பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். இதுவும் One UI ரன்ஸ் ஆன் Android 9 கொடுத்துருக்காங்க. ஒன் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. பிளாட்வேர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லை தேவையில்லாத ஆப்ஸ் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்க பிக்ஸ்பி ரொட்டீனும் இதில் இருக்குது. அடுத்த பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேமராஸ். இது ட்ரிபிள் ரியர் கேமராவோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட கேமரா ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் ஃபோக்கல் 1.7, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், அதுக்கப்புறம் 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெஸ்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுத்தும் இவங்க டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு சாம்சங் இதோட ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D கிளாஸ்டிக் பேக் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதோட லுக் வந்து ப்ரீமியமாக இல்லாமல் ஒரு சாதாரண ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் A50 மாதிரியே தான் இதுவும் இருக்குது. ஸோ இதில் மட்டும் கிளாஸ் பேக் பேனல் கொடுத்துருந்தா கண்டிப்பாக இது வந்து ஒரு அல்டிமேட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,990 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 675 தானே, இது வந்து ஒரு 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே கிடைக்குது. 28,990 அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, இதோட டிஸ்பிளேவாக இருக்கட்டும், இதோட பேட்டரியாக இருக்கட்டும், இதோட கேமராஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப்கான ஃபீச்சர்ஸோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே சாம்சங்கோட பிராண்டிங். அதனால் கண்டிப்பாக 28,990 தான் நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.